மர்மமாகத்தான் இருக்கிறது. அதை தூண்டி விடுவது எது என்பதும் சொல்ல முடியாத ஒன்றாகத்தான் உள்ளது என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட ரசிக உள்ளம்! ஒரு ரசிகராக இருந்து அதோடு அகந்தை, ஆசையற்ற, நெகிழ்ந்த மனநிலையுடன் அவர் இருந்துள்ளார். சாதாரணமாக மனக்கண்ணில் தெரிகிறது என்று சொல்வது வழக்கம். என்னுடைய மனக்கண்ணில் தெரிகிறது. அதே போல மனக்காதில் கேட்கிறது என்பது உயர்ந்த இசைக்கலைஞனின் நிலை. அதைத்தான் நாத திருஷ்டி என்று சொல்லுவோம். அந்த நாத திருஷ்டியும் பெற்றவர் இளையராஜா. எல்லாவற்றிற்கும் அடிப்படை மன ஒருமைப்பாடு. இளையராஜாவுக்கு எடுத்த காரியத்தில் நடுவில் கலையாத மனம் ஒன்றிய நிலை கிடைத்தது. இவ்வளவு நிறைவுகளையும் அருளிய இறைவன் தகுந்த வாய்ப்புகளையும் அளித்தார். இதனுடைய விளைவு பிம்பம் எனும் திரைத்துறையை ஒரு திறவுகோலாக நன்கு பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய இசை மூலம் பாமர மக்கள் உள்பட யாருடைய உள்ளத்தையும் திறந்து தொட்டு சாதனை நிகழ்த்தினார் இளையராஜா. இவருடைய ஒலி யுக்திகளினால் திரைத்துறையின் மதிப்பே கூடியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இளையராஜா எனும் ஒரு மாபெரும் கலைஞர் ஒரு சகாப்தம் என்று சொன்னாலும் மிகையாகாது. திரை இசையமைப்பாளர் எனும் எல்லைக்குள் மட்டும் அமர்ந்து ஆட்சி செலுத்துவர் அல்ல இந்த ராஜா. அதோடு அந்த எல்லைக்குள் இந்த ராஜா திருப்தி அடைந்தவராகவும் தெரியவில்லை. அதற்கு வெளியிலேயும் தன்னுடைய ஆட்சியை செலுத்த ஆசைப்படுகிறார் இந்த ராஜா. இவருடைய லட்சிய நோக்கில் தெரிகிற இசை இன்னும் எவ்வளவோ விசாலமானது, எவ்வளவோ விஸ்தீர்ணமானது. அவற்றையெல்லாம் வெளிக்கொணர ஆசைப்படுவதால் இவர் திருப்தி அடைந்த பழைய முதிய ராஜா இல்லை. என்றுமே புதுமையான இளையராஜாவாகவே இருந்து வாழ்ந்து இசையில் பல நவீனங்களை படைத்து என்றும் இவருடைய சேவை தொடர்ந்து கொண்டிருப்பார். வாழ்க. நன்றி. எப்பொழுதோ படித்த ஞாபகம். இசைஞானி அவர்கள் ராஜபார்வை படத்தில் கமல்ஹாசனிடம் சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட டியூன்களை சொன்னார். அதுவும் டெலிஃபோன் வழியாக. அதில் 100வது டியூனாக அந்தி மழை பொழிகிறது ஒரு பாட்டு வரும். அந்த டியூன் தான் அப்புறம் தான் அவருக்கு வந்து மனசு பிடிச்சி போய் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்களாம். அந்த பாட்டு ரொம்ப எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிய ரொம்ப பாப்புலரான பாட்டு. அப்படின்னு ஒரு ஹம்மிங் அடியில் வரும். அந்த ஹம்மிங்க்கு சொந்தக்கார இளையராஜா நண்பரும் கூட டிவி கோபாலகிருஷ்ணன் இப்பொழுது ஒரு வார்த்தைக்கு பேசுவோம். சங்கீத பிதாமகர் சிவமணி மாமன் அவர்களுக்கும் கலியுகத்திலே ஒரு மாபெரும் வித்வான் ஆசிரியர் ஸ்ரீ ராணுடி அவர்களுக்கும் கீரா மற்றும் ராஜசேகர் வேண்டிய அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இங்கு கூடியிருக்கும் இளையராஜாவின் விஷயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இளையராஜாவுக்கு எனக்கும் டிவிஜிக்கு என்ன கனெக்ஷன்? நான் ஒரு எதிர்பாராத விருந்தாளியாக வந்திருக்கிறேன். இளையராஜா என்னிடம் ஒரு 5 வருஷங்கள் இசையின் நுட்பங்கள், அதாவது கர்நாடக சங்கீதம், இந்துஸ்தானி சங்கீதம், லயம் இதெல்லாம் ஒரு மாணவனாக இருந்து என்னிடம் தெரிந்து கொண்டார். நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதில். அதாவது ஒரு சினிமாவில் ஒரு நல்ல பேரும் புகழும் வந்து கொண்டிருக்கிற தருணத்தில் இது எனக்கு பத்தாது, இன்னும் இசையை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் அவராக வந்து வெடிகார்த்தால் 4:30 மணிக்கு வருவார் பாடத்துக்கு. சொன்னதெல்லாம் ரொம்ப சத்தியா. அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஸ்டூடெண்ட் நான் எனக்கு இன்னும் அந்த அதிர்ஷ்டம் வரலை.
இளையராஜா கற்றுன்ற அளவுக்கு ஒரு சக்தியோட யாரும் இன்னும் கற்றுக்க வரல என்கிட்ட. சம்ஸ்கிருதம் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும், மற்ற மொழிகள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். இன்று மணிமணியாக அத்தனை மொழியும் அவரால் எழுத முடியும், அத்தனை மொழியும் புரியும், அத்தனை மொழியில் பாடலும் இயற்றி ஒவ்வொரு பாடலும் ஒரு தனி இடத்தை தந்து கொடுத்துருக்கிறோம் மாமேதேவர். இந்த செஞ்சுரியில் அவர் சொன்னார், பிறவியிலே மேதை என்று. பிறவியில் மேதைகள் நிறைய பேர் இருப்பார்கள். ஆனால் கடவுள் செலவாழ்த்து தான் அதை நிறக்க செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, அதுக்குண்டான ஒரு ஆர்வம், வேகம் அத்தனையும் கொடுத்து அவரை அந்த செய்கிற பணி அது நிறைவடையும். அந்த மாதிரி ஒரு பிறவி இளையராஜனுடைய பிறவி. ரொம்ப சிரமப்பட்டிருக்கார் ஆரம்ப காலங்களில். கம்போசிங்க்கு ரெக்கார்டிங் வாசித்து அவர் கிட்டார் வாசிப்பார், பியானோ வாசிப்பார். ரெக்கார்டிங் முடிஞ்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும், உங்களுக்கு அவர் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு சண்டேயும் ஒரு ஸ்டூடியோ ரெண்ட்டுக்கு எடுத்து அவருடைய ஆர்கெஸ்ட்ரா குழுவினருக்கு பணத்தை கொடுத்து மியூசிக் கம்போஸ் பண்ணி அப்படி ஒரு ஆல்பம், மியூசிக் ஆல்பம் தயார் பண்ணி அதில் எப்பேற்பட்ட பாடல்கள் தயார் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்டு பிரமிச்சு தான் அவருக்கு இந்த ஃபீல்டில் அவருக்கு வந்தது. சங்கீதத்திலே அப்படிதான் ரொம்ப சிரமப்படணும், வித் குருவில் வாசம் இருக்கணும், கச்சேரி பண்ணணும், பாடுற மேடையே கிடைக்காது. எப்போதும் பெரியவாள் பாடின்னு இருப்பாங்க, அதுதான் விசேஷம். ஸோ முன்னுக்கு வரத்துக்கு ரொம்ப சிரமமானங்க. அதே மாதிரி இருந்த காலத்தில் அவர் தன்னுடைய திறமை எந்த அளவுக்கு சோபிக்க முடியும் அந்த அளவுக்கு செஞ்சு அந்த ப்ரூஃபோட அவர் தொழில் ஆரம்பித்தார். அப்படி அதோட நிற்கல, பெயர் வந்தது, பாப்புலாரிட்டி வந்தது, அதுவும் விடலை. பிறகு என்ன செய்யலாம்? உதாரணம் உங்களுக்கு தெரியும், ஹவு டு நேம் இட், நத்திங் பட் விண்ட், அந்த மாதிரிலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்நாள் பூரா வளர்ந்துட்டே இருக்கணுங்கிற ஒரு அவா உள்ளவர். இன்று காலையிலும் ஃபோன் பண்ணும்போது எப்போ நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ஒன்றுமே இல்லையா? அப்படி இல்லை, திரும்ப பார்த்தா ஒரு சந்தோஷம் வரும், அது ஏதாவது வரும். ஸோ மொசார்ட்ங்கிறவர் தான் வெஸ்டர்ன் மியூசிக்கில் அவர் தான் இசையினுடைய, அதாவது ஸ்வரங்களுடைய ஒரு டோட்டல் கான்செப்ட்னு இருக்குது. ஸ்வரங்களுக்கு வாத்தியங்க வாசிக்கிறவா இந்த ஸ்வரத்துக்கு இந்த அழகு இந்த நினைப்பாங்க, பாடுறவங்க குரல் வளத்தில் இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்தாயிக்கு அவங்களுடைய வாய்ஸ் அழகு நினைப்பாங்க. பியானோ ஒவ்வொரு வாத்தியமாக இருக்கணும். ஆனால் டோட்டல் கான்செப்ட் ஆஃப் சவுண்ட் இன்னைக்கு எடுத்துட்டோம்னா இளையராஜா மாதிரி இந்த டோட்டல் கான்செப்ட் ஆஃப் சவுண்ட் தெரிஞ்ச ஒரு மியூசிஷியனோ மியூசிக் டைரக்டரோ கிடையாது. அந்த முறை அடிப்படையில் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறது நான் படித்து பார்த்துட்டேன். கொஞ்சம் இந்த அணுகுமுறை ரொம்ப புதியது. பார்க்கும்போது அந்த பாட்டில் பண்ணார், இந்த பாட்டில் இந்த வார்த்தை, இந்த சாதனம், அது இல்லாமல் அந்த அழகு, ஏஸ்தட்டிக்ஸு, ஃபிலாசபி இதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கலைஞனுடைய படைப்புகளை ஒரு ஆராய்ச்சி முறையிலேயே பண்ணியிருக்கிறது ரொம்ப விசேஷமான சமாச்சாரம். நான் அவளை ரொம்ப என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அவர்களுக்கு. ஆனால் இதில் படித்தால் இதில் ஒரு திருப்தி அடைய முடியாது. ஏனென்றால் அவர் இதுவரை செஞ்சது இன்னும் அளவிட முடியாத அளவுக்கு அவர் பண்ணியிருக்கார். அதுபோல் இன்னும் செய்ய போகிறது எனக்கு தெரியாது. எப்பவும் சொல்லுவார், அவர் பண்ணுவோம் செய்ய போகிறதுன்னு நிறைய. நான் மொசார்ட்னு சொன்னேன், அவர் 3.5 வயசுல பியானோ வாசிக்க ஆரம்பித்தார். நிறைய நாள் இருக்குல்ல, 32 வயசு தான் இருந்தார். அதுக்குள்ளே அவருக்கு படித்த படிப்புகள் இன்னைக்கு வியாதி குணமாகிறதுக்கு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் மேக்சிமம் மியூசிக் தெராபிக்கு யூஸ் பண்ணுறது மொசார்ட்டினுடைய இசை. நம்ம உலகத்தில் இசை உலகத்திலே அந்த மாதிரி இசையை ஆராய்ச்சி செய்து மகாவித்வான்கள்லாம் பாடியிருக்கா, வாசிச்சிருக்காங்க, இசை அமைப்புகள் நிறைய செஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னுடைய வேண்டுகோள், இந்த புஸ்தகம் இன்னும் இளையராஜாவோட இன்றைய திரும்ப பேச போகிறேன். அப்போ போகும்போது அவர்கிட்ட சொல்லி மனிதனுடைய மனத்துக்கு இருக்கிற உடம்புக்கு மனத்துக்கு இருக்கிற வியாதிகளுக்கு அவர் இசை மூலமாக ஆராய்ச்சி அளவுலேயே வேலை செஞ்சு அதுக்கு உண்டான ஒரு உபாதிக்கு உண்டான ஒரு அதை க்யூர் பண்ண முடியாத வழியில் உள்ள ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அவரால் முடியும்.
அதனுடைய வேண்டுகோள். எனக்கு இந்த பேச சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி. அது முழு மொத்தமாக உண்மைதான். ஏனென்றால் எழுதுபவன் ஒரு எக்ஸ்ட்ரீமில், மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்க கேட்குறவங்க எல்லாருமே இன்னொரு ஹெமிஸ்பியரில் தான் இருக்காங்க. அப்போ இந்த சீரியஸ் லிட்ரேச்சர்னு இப்போ நாங்கள் நிற்கிறோம் இல்லையா, இதில் நிறைய பேருக்கு வந்து இசை மேலே அவ்வளோ பிடிமானம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதில் ரொம்ப எக்ஸப்ஷனலான 2 பேர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சந்தர்ப்பத்தை பற்றி சொல்கிறேன். பொதுவாக எனக்கு தெரிஞ்சு சீரியஸான இசை ரசிகர்கள் வந்து இலக்கியத்தில் ரொம்ப கம்மி. ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸாக இதை எடுத்துக்கிட்டு நான் அவங்க சார்பாகவும் இந்த புத்தகம் சம்மந்தப்பட்ட இளையராஜா சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகள் சொல்லி நான் முடிக்கிறேன். இளையராஜாவுடைய ரமேஷ் பிரேம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இளையராஜா சில வார்த்தைகள் அவருடைய, அதாவது நான் ஒரு ரசிகன், இளையராஜா ரசிகன் என்ற முறையில் அவர் மேற்கு கிழக்கு இந்த 2ஐயும் இணைத்த ஒரு இசைக்கலைஞர். எப்படி சொல்கிறேன்னா, வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட்னு ஒரு 60 வந்து எஹுதி மெனேனோ அவர் வந்து ஹங்கேரிய வயலினிஸ்டர், அப்புறம் ரவிசங்கர் நம்ம ஊர், அதாவது பெங்கால் இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து முதல் முறையாக அப்படி பண்ணாங்க. அந்த இசைத்தட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்திய இசையெல்லாம் ஃபோக் இசைன்னு கருதப்பட்டு வந்துட்டு. ஸோ அப்போ தான் வந்து இந்திய இசைக்கான மரியாதையே முதல் தரையாக வந்தது. அதுக்கு பிற்பாடு தான் வந்து ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லேட்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சம். ஃபியூஷன் போது 2 இசையை இணைச்சு, அதுக்கு முன்னாடி வந்து லால்குடி ஜெயராமன் பண்ணியிருக்காரு. அது வந்து ஜுகல் பதி சொல்லுவாங்க, அதாவது ஒரு கேள்வி ஒரு பதில். அவர் வந்து அம்ஜத் அலி கானோட ஒரு சவுத் மீட்ஸ் நார்த்னு ஒன்று பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பின்னாடி இருக்கு. அதாவது திடீர்னு இளையராஜா பண்ணிடல, அவர் வந்து சினிமாவில் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலர் அந்த இதை கேட்கும் பொழுது முன்ன நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற 2 விதமான சங்கீதங்களை இணைக்கிறதுக்கு வந்து அவங்க பண்ணிடுறாங்க. அப்புறம் கிழக்கும் மேற்கும் சந்திக்கும் பொழுது மெனகின் தான் முதல் முறையாக இந்திய இசைக்கான மரியாதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரவிசங்கர் மூலமாக அதை செய்கிறார். பிற்பாடு வந்து பால்மரியாவை சந்திக்கும் பொழுது ஜெர்மனிலையும் பிரான்ஸ்லையும் இளையராஜா வந்து அவருடைய இசையை பற்றி பேசுகிறார். அவருடைய புத்தகத்தில் வருது பின்னாடி, நான் அந்த வர்றதுக்கு முன்னாடி. ஸோ இந்த புஸ்தகத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சீரியஸான இலக்கிய மேடையில் வந்து இளையராஜா பற்றி இது வரைக்கும் பேச்சு இல்லை. பொதுவாக சொல்ல போனால் அவர் வந்து ஒரு சினிமா பாடல்கள் எழுதுபவர் என்கிற அங்கீகாரத்துக்கு மேல் இலக்கிய மேடையில் அவருக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. இது ரொம்ப சின்சியரான அப்சர்வேஷன் நினைக்கிறேன். இதுதான் முதல் முறையாக இளையராஜா, அதாவது இந்த சீரியஸான இலக்கியவாதிகளிடம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுற ஒரு சீரியஸான முயற்சி, ஒரு நல்ல புத்தக முயற்சி. அது ஏன் இத்தனை காலமாக நடக்கலை அப்படிங்கிறதுக்கு கீரா சொன்னார், ஒரு காரணம் சொன்னார். இந்த புத்தகத்தினோட அவசியம் வந்து கீரா சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதை ஆரம்பிச்சு, இன்டர்வியூவாக ஆரம்பிச்சு பெரிய புஸ்தகமாக முடிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 2 இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ரமேஷ் பிரேம் வந்து அவங்க அளவுலேயே அவங்க வந்து நாவலாசிரியர்கள் மற்றும் கவிஞர்கள், நாடகாசிரியர்கள், நாடகத்தை இயக்குபவர்கள், அவங்களுக்கான ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு. அது உங்களுக்கு, அதாவது திரைப்படத்துறை நண்பர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் இந்த புத்தகத்தில் எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். 2ல் வந்து இந்த மீட்டிங் ஆஃப் தி போலாரிட்டிஸ்,
ரெண்டு தூரமாக இருக்கிற விஷயத்தை எப்படி வந்து கிராமத்து விஷயத்தையும் வெஸ்டர்ன் சிம்பனியை இணைக்கிறார் இளையராஜாங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக முதல் 2 சாப்டர் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக எழுதியிருக்கிறார். இந்த தியரிட்டிக்கலாக எழுதப்பட்டிருக்கிற 2 சாப்டர் வந்து அநேகமாக எல்லாரும் படித்தா அவ்வளோ சீக்கிரமாக புரியாது. பட் இது இன்டர்வியூ ரொம்ப நல்லா புரியும், எல்லாருக்குமே புரியும். ஸோ முதல்ல இதை விளக்கிட வேண்டாம், அப்புறமா இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த ஃபியூஷன், இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் சொன்னோம். எதுலையும் சோதனை இல்லாமல் அடுத்த கட்ட நகர்வே இருக்கவே முடியாது, இலக்கியத்தில் இருக்கட்டும் இசையிலே இருக்கட்டும். அதில் வந்து ஒரு விஷயம் நான் குறிப்பிட மறந்துட்டேன். நம்ம மறைந்த பாலச்சந்தர் வந்து பெரிய வீணையில் பெரிய கெட்டிக்காரர். அவர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் இசை சம்பந்தப்பட்ட எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அவர் கூட ஒரு முறை தன்னுடைய இதை வீணையை எலக்ட்ரிஃபை பண்ணி டெல்லியில் ஒரு கன்சர்ட் கொடுத்தார். அது வந்து அவருக்கு திருப்தியா இல்லை. அது கேட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது இசைத்தட்டா வரல, அவர் விரும்பல. ஏதோ ஒரு வகையில் அதில் டிஸ்டார்ஷன் இருந்ததுனால அந்த 2 கச்சேரிகளுக்கு பின்னால அவர் வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டிருப்பாங்க, ஒரு சிலர் கேட்டிருக்கலாம். பாலச்சந்தர் வந்து ஒரு எனக்கு ஞாபகம் 15 வருஷம் இருக்கலாம். அப்புறம் இந்த வயலின்ல வந்து நம்ம லால்குடி ஜெயராமன் வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ண வேண்டிய ஏரியாவில் எல் சங்கர்னு பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்னொரு அமெரிக்கன் நண்பரோட சேர்ந்து அவர் வந்து சக்திங்கிற ட்ரூப்பில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எலக்ட்ரிக் கிட்டார், அவர் டபுள் வயலின் 2 வயலினா பண்ணி ஒரே ஒரு பாடி 2 நெக் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் வரும்பொழுது தான் நமக்கு வந்து வேறு சில இடங்களுக்கு கடந்து போகக்கூடிய இடங்கள் சாத்தியப்படுது. இப்போ இந்த இதில் வந்து புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வெறுமனே இசையை வந்து நிகழ்த்து போவன் அல்ல, நான் ஒரு இன்னோவேட்டர்னு சொல்கிறார் இளையராஜா. ஒரு கேள்வி சொல்லும் பொழுது பின்னாடி என்ன இன்னோவேட்டருக்கும் ஒரு நிகழ்த்து போவன் வெறுமனே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம்னா, திரும்ப திரும்ப இப்போ ஒரு கீர்த்தனை இருக்கு, கீர்த்தனையை பாடுறாங்க, அதை நல்ல கல்பனாசுரம் பண்ணி நல்ல டீட்டெயில்டாக ஆலாபனம் பண்ணி அவங்களுடைய எல்லா கற்பனைக்கும் இடம் கொடுத்து பண்றாங்க. ஆனால் வாட் இஸ் தி எக்ஸாக்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி பர்டிகுலர் சிங்கர் ஆர் தி வயலினிஸ்ட் ஆர் தி பிளேயர் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து அவ்வளவு சொல்ல முடியாது. ரொம்ப அழகா படுறார், இவர் ரொம்ப அழகா படுறார் அப்படிதான் சொல்ல முடியாது. ஆனால் இன்னோவேஷன் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது இந்த மாதிரி ஃபியூஷன் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கிறது, அப்புறம் வெஸ்ட் ஈஸ்டை இணைக்கிறது, அப்புறம் அந்த இவரை அஞ்சலிக்கான அந்த லால்குடி ஜெயராமன் பண்ண மாதிரி பண்றது, அந்த விஷயத்தை எளிய மக்களுக்கான லெவல்ல செஞ்சது வந்து இளையராஜா. இல்லைன்னா இப்ப எந்த மனுஷன்ட்டையும் போய் இப்ப ஈவன் அநேகமா உங்க இது சினிமா ஆசாமிகளுக்கு ஜேஎஸ் பாக் அப்படிங்கிறவர் தான் வந்து இவருடைய உந்துதல், இளையராஜாவோட உந்துதல்னு நீங்க ஏத்துக்கிறீங்களா என்ன தெரியல. அவர் எழுதிட்டார், அவர் ஒரு புத்தகம் எழுதிட்டார். அது வந்து ஜெர்மனியில வந்து பாக்னுடைய சமாதியை போய் பார்த்துட்டு வந்து அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இது எழுதுறார். என்னுடைய நாததேவன் பாக்னு எழுதுறார். இந்த ஜேம்ஸ் பாக் யாருன்னா மொட்சார்ட் கொஞ்சம் முந்தின பீரியட்ல இருந்தவர். ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி ஏன் வந்து பாக் அவர் சூஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து இளையராஜா அவர் கேட்டாங்க. ஏன்னா சிம்பனி எல்லாம் சரியா முழுமுற்றான ஒரு ஷேப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாக் வந்து அவருடைய காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ பாக் வந்து ஏன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் பண்ணதெல்லாம் வந்து சிம்பனின்னு கரெக்டாக சொல்றது இல்லை, 2 பார்ட் வேரியேஷன் 3 பார்ட் வேரியேஷன் தான் சொல்றாங்க, அல்லது வந்து ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனால் அவர் ஏன் இவருக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தார் அப்படிங்கிறதுக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண நிறைய வருது. வந்து அவர் ரொம்ப இன்டலெக்சுவல் டைப் ஆஃப் பர்சன் ஆகிட்டார். பேசிக்கலி நம்ம இன்னும் மேரின்னு ஒரு வார்த்தை வந்தது, அந்த வார்த்தை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு. அது கஷ்டமாக இருக்கு, ஹை கிளைம், ரொம்ப பெரிய கோருதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லுவாங்கன்னா அவர் படிக்காத மாதிரின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸியான டைட்டில். ஏன்னா அவர் வந்து 3வது கூட படிச்சிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு முடிஞ்சாலும் அவர் நம்ம திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டுறது எல்லாம் ஷேக்ஸ்பியர். இங்கிலீஷே அவர் தான், இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற இங்கிலீஷே அவர் தான் எழுதியிருக்காரு. ஆனால் அவர் இங்கிலீஷ் படிக்கல. ஸ்கூல்ல இருந்து ஒரு 3 கிளாஸ் படிச்சாரானா அதுவும் சந்தேகம், அதுக்கான டாக்குமெண்டேஷன் இல்லை. அப்பேற்பட்டவர் தான் இல்லை. ஸோ படிக்காத இசை மேலே அப்படி வச்சுக்கலாம். இசையை வந்து முறையா படிக்காம ஆனா தன்னிச்சையாக பண்ண ஒரு ஸ்பான்டேனியஸான இசை மேலே. அதுலேயும் இந்த ஃபியூஷன்ல ரொம்ப பிரமாதமான
சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். 78ல் நான் வந்து கேட்ட இது இசைராஜா இளையராஜாவுக்கும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நான் ஒரு சின்சியரான சினிமா பாட்டு ரசிகர். அதை நான் சொல்லிக்கிறேன், எனக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது. அதே மாதிரி லால்குடி ஜெயராமனும் என்னால் கேட்க முடியும். நான் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கேட்குறேன், ராக் கேட்குறேன், ஃபியூஷன் கேட்குறேன், வெரி ஹங்கேரியன் ஃபோக்கும் கேட்குறேன். ஆனால் எனக்கு இளையராஜாவுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஈவன் தோ நான் ஒரு சிக்கலான சிந்தனையாளன்னு நான் கிளைம் பண்ண விரும்பலாம் கூட, நான் கவிதை எழுதுறோம்னு சொன்னாலும் கூட இளையராஜாவுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கு. அதில் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மறுப்பு இருந்ததே கிடையாது. எந்த மேடையிலுமே அப்போ கேட்டாலும் சொல்லியிருப்பேன், இப்பவும் சொல்லியிருப்பேன். பிகாஸ் 78 இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பாடல்களை இன்னும் வரிசைப்படுத்தி இன்னைக்காக கூட ஒரு CD டைட்டில் நான் வந்து ஒரு 14 ட்ராக் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்சது அதில் எல்லாம் இவருடைய 10-15 வருஷத்துக்கு முந்தி பண்ண சில ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்து, இது வந்து பர்சனல் அபிப்பிராயம். அப்புறம் இவங்க அந்த 3வது இதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இன்டர்வியூவில் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் இல்லை. இப்போ ஹவு டு நேம் இட்க்கும் நத்திங் பட் வென்னுக்கும் 2 ஆல்பம் இருந்திருக்கு. ஒரு ஆல்பம் தான் ஒரு முன்னாடி எல்லாம் LP ரெக்கார்டு, இப்போ வந்து CD. அது வந்து பீரியட் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக குறிக்கப்படுது. எவ்வளோ கால இடைவெளிக்கு அப்புறம் வந்தது, அதில் எதுவும் இது வந்துதா, வித்தியாசம் வந்துதா, அவர் முன்னேறி இருக்காரா பின்னேறி இருக்காரா, அல்லது எக்ஸ்பெரிமெண்டேஷன் அதிகம் இருக்கா இல்லையாங்கிறத சரியா இன்னும் தகவல் கொடுத்துக்கலாம். அல்லது குறிப்பாக வந்து ஃபுட் நோட் மாதிரி பண்ணி அடிக்குறிப்பாக கொடுத்து இது இன்னும் வருஷத்தில் வந்த ஒரு இசைத்தட்டு அப்படிங்கிறத கொடுத்துருந்தா எல்லாருக்கும் பயன்பட உள்ளதாக இருக்கும். மேலும் இந்த கடைசியாக அவர் வந்து ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவுக்கு கம்போஸ் பண்ண அந்த சாகித்யங்கள் பற்றி சொல்லும் பொழுதும் அதை கொஞ்சம் குறிப்புகள் கொடுத்துருந்துருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப இன்னும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரான்றது வந்து யாராலையும் கற்பனை பண்ண முடியாது. 2வது கமிஷன் நான் கமிஷன் சொல்ல, இப்போ வந்து ஒரு பத்திரிகையை வந்து நாம எழுதி அவன் போடுறதுக்கும் அவன் ஐயா இதை வந்து எழுதித்தாங்கன்னு கெஞ்சுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க, இளையராஜா கிட்ட நீங்க எனக்கு ஒரு சாகித்யம் பண்ணித்தாங்க, அதை நாங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றோம். அப்படி கேட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து அது மிகப்பெரிய இது. இப்போ டைட்டில் எந்த கண்டக்டர், அவர் வந்து இளையராஜா வந்து ஒரு கண்டக்டர்னு சொல்லுங்க, அவர் ஒரு கிரியேட்டர், ஒரு இன்னோவேட்டர், புதுசாக கிரியேட் பண்றவர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இன்டர்வியூவில் சொல்றாரு. திரும்ப திரும்ப எங்கேயும் தான் நிற்கிறது இல்லை, சினிமாவுக்கு இசையமைக்கிறதுனாலையும் நான் வந்து சினிமாவோட நின்றுபடுறது இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக பல பதில்களில் சொல்லியிருக்காரு. அவங்க கேட்குறாங்க ஒரு கேள்வி, அதாவது வந்து சினிமா பாட்டுங்கிறது வந்து ஒரு கதைக்கு அமைக்கப்பட்டது, அது வந்து ரொம்ப ஜனரஞ்சகமானது, அதுக்கு இசையமைக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதில் வந்து நீங்கள் தப்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, அந்த கதை வேற மாதிரி இருக்கு, நான் மனசுக்குள்ள எப்பவுமே இசையாகவே இருக்கேன், அந்த இசை பிரவாகத்திலிருந்து எடுத்து ஒரு சின்ன விஷயத்தை தான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கும் அந்த மாதிரி மலினப்பட்டு போகிறதுக்கும், அதாவது சிம்பிளிஃபை ஆகிறதுக்கும் எளிமைப்பட்டு போகிறதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கேன், ஒரு ஆறு மாதிரி போயிட்டு இருக்கேன்னு பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் இருக்கு. இதில் எனக்கு இன்னும் ஒரு புத்தகத்தில் குறையா தெரியுது என்னன்னா, ஸ்பெசிஃபிசிட்டி கம்மியாக இது ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரமேஷும் பிரேமும். என்னென்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன், பார்த்தேன் ஒரு லீடருங்கிற முறையில், ஒரு சாதாரண எளிய வாசகங்கிற முறையில் என்னென்னா, இவர் முதல்ல கவிக்குயில்ங்கிற ஒரு படம், அதில் வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் எனக்கு யாரும் ஞாபகம் இல்லை, காதல் ஓவியம் கண்டேன்னு அந்த பாட்டு, அதுக்கு நடுவில் வரக்கூடிய ஃபில்லர், அதாவது ஒரு ஸ்டான்ஸாக இன்னொரு ஸ்டான்ஸாக நடுவில் வரக்கூடிய வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக்னு நினச்சிக்கலாம். நீங்கள் ரெண்டையும் கட் பண்ணிட்டீங்க வச்சுக்கலாம், ரெண்டு வாய்ஸ் ரெண்டையும் கட் பண்ணிட்டு தனியாக கேட்டிங்கன்னா யாரோ ஒரு பெரிய ஆள் கம்போஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு இருக்கும். அது எப்போ வந்த படம், ரொம்ப ஆதி காலம், ஏறத்தாழ ராஜா ஆரம்பித்து ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் ஆரம்பித்த காலத்தில். அப்போவே இந்த எலிமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு, பெரிய இதாக இருக்கு அவர்கிட்ட இருந்திருக்கு. மேலும் இன்னும் ஒரு நினைவுகள் படம், அதில் வந்து பூங்கதவை தாழ்த்துற வாய்நாள் ஆரம்பிக்கிறது. இந்த பாட்டிலே வந்து ஒரு எக்ஸலண்ட் பீசஸ் இந்த பேச்சஸ்ன்னு சொல்லலாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், அதை வந்து குறைன்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் சேர்ந்துருந்தா இந்த புத்தகம் இன்னும் நிறைவாக இருக்கும் எனக்கு சொல்லிக்கொண்டேன். எல்லாருக்கும் ரீதி கவலைன்னு ஒரு ராகம் இருக்கு.
கவிக்குயில் படத்துல பாலமுருகன் ஒரு பாட்டு பாடியிருப்பார், சின்ன கண்ணன் அடைக்கிறான்னு சொல்லி, எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பாப்புலர். அதுக்கு பிறகு தலையை குழியும் தாமரைன்னு ஒரு ரீதியை எழுதப்பட்டார் இளையராஜா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட சின்ன வயசு தான். மற்ற இசையமைப்பாளர்கள் இந்த ராகத்தை அவ்வளவா கையாண்டாங்களான்றது சந்தேகமா இருக்கிறது. ஏன்னா இது கொஞ்சம் வக்ரப்பிரயம் உள்ள ராகம். லால்குடி சாருக்கு தெரியும், டிவி சாருக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை ஈஸியா கையாள முடியாது. அந்த ரீதிகளைய இப்போ லேட்டஸ்டா பூந்தோட்டம் ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஹரிஹரனும் சித்ராவும் ஒரு டூயட் பாட்டு. அது எப்படின்னா கண்ட நடையில் அமைச்சிருப்பார். அது கூட உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப கஷ்டம். அந்த கண்ட நடையில் அமைச்சு செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல அந்த டூயட்டை போட்டுட்டு அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த பிஜிஎம் அதே ரீதியோட வச்சு வயலின் பீஸ் வச்சு முடிச்சிருப்பார். இது படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது எதுக்காக சொல்ல வேணா, இதுக்கு முன்னாடி தந்தன காலம் வந்து ஒரு சண்முகப்பிரியா ஒன்று வந்தது ஒரு காலத்துல. அதுக்கு பிறகு இப்போ ராஜா பண்ண ஒரு சண்முகப்பிரியா மோகமுள் படத்துல சொல்லாய வாய்க்கிறது ஒரு பாட்டு வரும். அந்த சண்முகப்பிரியா அந்த மோகமுள் கதை தீஜா நைராமனுடைய மண் மனம் இசை மனம் மாறாம நமக்கெல்லாம் கொடுத்த ஒரு பெருமை இந்த ஞானராஜ சேவனுக்கு சேரும். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் இந்த அளவுக்கு அவர் வந்து உருண்டி அந்த கதையை எடுத்திருக்கார். இப்பொழுது சிறப்பு ஞானராஜன் பேசுவார். பெருமதிப்புக்குரிய செம்மங்குடி அவர்களே, மதிப்புக்குரிய திரு லால்குடி ஜெயராமன் அவர்களே, பெருமதிப்புக்குரிய டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இளையராஜா இசையின் தத்துவம் அழகிலும் புத்தகத்தை எழுதிய பிரேம் ரமேஷ் நண்பர்களே, இதன் பதிப்பாளராகிய என்னுடைய நண்பரும் பதிப்பாளருமாகிய தங்கல் பச்சன் அவர்களே, பிரம்மராஜன் அவர்களே, தமிழ் இலக்கியத்தில் தனக்கென்று ஒரு தனியான ஒரு இடத்தை பிடித்திருக்கும் கி ராஜநாராயணன் அவர்களே, நண்பர்களே, இந்த விழாவில் பங்கெடுப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் இருக்கிறது. திரு இளையராஜா அவர்களை பல கோணங்களிலே எனக்கு முன்பு பேசிய பேச்சாளர்கள் பேசினார்கள், பாராட்டினார்கள். சொல்லிக் கொள்கிற அளவுக்கு இசை ஞானமோ இசையில் பயிற்சியோ இல்லாத நான் இளையராஜாவை பார்க்கிற விதமே வேறு. 8 ஆண்டுகளுக்கு முன் மோகமுள் திரைப்படத்தை எடுப்பதற்காக அதற்கு இசையமைக்க இளையராஜா அவர்களை கேட்டுக்கொள்வதற்காக முதலில் இளையராஜா அவர்களை சந்தித்தேன் நான். அதுவரை இளையராஜாவை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. தமிழ் சினிமா உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அங்கே திறமை மட்டும் இருந்தால் ஒரு மேலே வந்துவிட முடியாது. தமிழ் சினிமா தனது கதவுகளை அவ்வளவு சுலபமாக திறந்து விடுவதில்லை. தனக்கே போஸ்டர் ஒட்டிக்கொண்டு தனக்கே ரசிகர் மன்றங்களை வைத்துக் கொண்டு உள்ளே வருகிற ஆட்களை பற்றி நமக்கு தெரியும். தான் நடிக்கும் படத்திற்கு தானே ஆட்களை உள்ளே அனுப்பி கை தட்டுகிற ஆட்களை பற்றி நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட மிக மிக கதவையே திறக்க முடியாத அளவுக்கு கடினமான ஒரு திரைப்பட துறையில் எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்து பல கஷ்டங்களுக்கு பிறகு தமிழ் சினிமா அதுவும் திரையிசையில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பூனாக உருமாறிய இளையராஜா அவர்கள் முதலாக தமிழ் சினிமாவை ஒரு ஜனநாயகப்படுத்தினார் என்பதை எனக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது. வெறும் வித்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் வேறு எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் வேற எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு மனிதன் கோடம்பாக்கத்தில் தன்னுடைய கோல் வச்ச முடியும் என்றால் அது இளையராஜா. அந்த ஒரு மரியாதை மட்டும்தான் எனக்கு இளையராஜாவே இருந்தது.
ஆனால் இளையராஜாவை நான் நேரடியாக சந்தித்து பார்த்த பொழுது எனக்கு சில அச்சமும் இருந்தது. எப்பொழுதும் இந்த பிரபலங்களை குறித்து பலவிதமான வியூகங்களும் அல்லது பலவிதமான அதிகப்படியான கதைகளும் வழங்குவதுண்டு. இளையராஜாவை பொறுத்தவரை நான் அவரை சந்திக்கும் முன்பு எனக்கு அவரை பற்றி இருந்த எண்ணங்கள் வேறாக இருந்தது. அதாவது அவர் அவ்வளவு எளிதாக அவரை சந்திக்க முடியாது, சந்தித்தால் அவருடன் அவ்வளவு எளிதாக ஒரு கருத்து பரிமாற்றம் நடத்த முடியாது என்றெல்லாம் என்னை பயமுறுத்தி இருந்தார். ஆனால் நான் பேசிய பிறகுதான் தெரிந்தது, அங்கே ஒரு மனிதன் ஒரு தீவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தன்னோடு சரிசமமாக பேசுவதற்கு இல்லாமல் அங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு உணர்வு எனக்கு இளையராஜாவை கண்டபோது எனக்கு ஏற்பட்டது. இளையராஜா இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் என்கிட்ட. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் இந்த சென்சார் ஆபீசராக பணியேற்ற பொழுது இளையராஜாவுக்கு பார்த்தபோது அவர் சொன்னார், உங்க வேலையும் என்னுடைய வேலையும் ஒண்ணுதாங்கன்னு சொன்னார். எப்படி சொல்றீங்கன்னு அப்போ சொன்னபொழுது, நீங்களும் எந்த படத்தையானாலும் நீங்க பார்த்தான் தீரணும், நான் எந்த படத்தையானாலும் நான் தாங்க மியூசிக் போட்டு தரணும், ரீரிகார்டிங் போட்டு தரணும்னு சொன்னார். அதாவது எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, நான் வர்ற படத்துல தான் நான் என்னுடைய குப்பையை கொட்டணும், வேற வழி கிடையாதுன்னு அவர் சொன்னார். அப்படி ஒரு மனிதன் இளையராஜாவிடம் இருக்கிறார். அப்படி என்பதை நான் 8 வருஷத்துக்கு முன்பு பார்த்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். அது மட்டுமல்ல, நான் வேற ஒரு விஷயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமாவில் டெக்னிக்கல் துறையிலே சினிமாவை ஒரு விஷுவலாக பார்க்கக்கூடிய ஒரே மனிதன் இளையராஜா என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் பல டைரக்டர்ஸை பார்த்திருக்கிறேன், பல வெளிநாட்டு இயக்குநர்களையோடும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொருவரும் மியூசிக் டைரக்டர் போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் அந்த படத்தை பற்றி பெரிய விளக்கங்கள் கொடுப்பார்கள். நான் எப்படி எடுத்தேன் அந்த சீன், இதுக்கு நீங்க இப்படியெல்லாம் மியூசிக் போடணும், இப்படியெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நான் இந்த பர்டிகுலர் சீன்ல சார் இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், இந்த உணர்ச்சியெல்லாம் அதில் வச்சிருக்கேன், அதெல்லாம் வரணும் சார், அங்கே ஒரு ஃப்ளூட் வரணும் சார், இப்படி எல்லாம் சொல்லி எல்லா இயக்குநர்களும் சொல்லுவார்கள். ஆனால் இளையராஜாவுடைய ஒரு வீதி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு இந்த டபுள் பாசிட்டிவ், அதாவது ஒரு படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டைலாக் எல்லாம் போட்டுட்டு அவருக்கு முன்னால போய் காட்டும் பொழுது அவர் பேசுவது, அவர் நேரடியாக சினிமாவை பார்க்கிறார். அந்த சினிமா பார்த்து முடிச்ச உடனே அவர் தீர்மானிக்கிறார் இதெல்லாம் இது வரணும்னு. அப்படிப்பட்ட ஒரே ஒரு ஆள் இவரால் தான் இருக்க முடியும். மின்னாட்சி கூட சொன்னார், இந்தியாவிலேயே பின்னணி இசைக்கு செய்ய தெரிந்த ஒரே மனிதர் இளையராஜா என்று மின்னாட்சி சொன்னார். ஏனென்றால் ஒரு பின்னணி இசை என்பதுதான், நான் நினைக்கிறேன் ஒரு டியூன் பாடுறது பெரிய கஷ்டம் கிடையாது. நானும் 2 தடவை தொடர்ந்து தட்டினா ஒரு பாட்டு வந்து, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பாடல்களினால் ஒரு இசையமைப்பாளர் உருவாகுவதில்லை. சினிமாவுடைய இசையமைப்பு என்பது சினிமா, இது நமக்கு கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த பாட்டெல்லாம் ஓட போகுது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாட்டு சினிமாவில் தனியா நிக்குது. இவங்க 2 பேரும் போய் கஷ்டப்பட்டு ஏன் ஆட்டு வராங்கன்னு ஒருத்தர் கேட்கிறேன். நேரடியா பவுனி தலைவன் ஏன் போட்டு ஒரு டான்ஸ் போட்டு ஆட்டு வராங்க, அது வரும். ஏன்னால் சினிமாவிலே இப்படிப்பட்ட ஒரு டூயட்டுகளுக்கு பெரிய இடம் இல்லை, பாட்டுகளுக்கு பெரிய இடம் இல்லை, அப்படிப்பட்ட இல்லை. ஆனால் சினிமாவில் இசை அவசியம், அதுதான் சினிமா இசைன்றது. அந்த சினிமா இசையில் ஒரே ஜாம்பவான் இளையராஜா தான், அது சந்தேகமே கிடையாது. எனக்கு சினிமா அப்படி ஒரு விஷுவலாக பார்த்து அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு, ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு அந்தப்புறம்னு ஒரு தெலுங்கு படம், அந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தார். அப்ப நான் அங்க போயிருந்தேன். அங்க போயிருக்கும் பொழுது அந்த டைரக்டர் தெலுங்கு டைரக்டர் கிருஷ்ணவம்சின்னு ஒரு தெலுங்கு டைரக்டர். அவர் அந்த படத்துல அந்த கதாநாயகி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலையில போய் மாட்டிக்கிறார். அங்க மிக கடுமையான வன்முறை இருக்கிற ஒரு வீட்டுல போயிட்டு மருமகனா போய் சேர்ந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சுட்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப அந்த வீட்டுல ஜஸ்ட் ஓடி ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு அங்க அவர் தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அங்க விஷுவல் காட்டியிருக்காங்க. ஆனா அந்த விஷுவல் ஒரே ஒரு விஷுவல் தான் போட்டிருக்காங்க. அவர் வீட்டுல வெளியே வர பார்த்தா ஒரு கிராமம் இருக்கு, அங்க 2 பேர்கிட்ட பேசுறாங்க. அப்ப அவர் டைரக்டர் சொல்றாரு, இவர் ஒரு மியூசிக் போட்டார். போட்டோன்னு அவர் டைரக்டர் சொல்றாரு, இது சார் இல்லை சார், கொஞ்சம் தப்பிச்சிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வரணும், அப்போ தான் இது நீங்க அவர் தப்பிக்க முடியலன்ற ஒரு உணர்வு வரணும். அதுக்கான விஷுவல் அங்க இல்லை சார்ன்றாரு. அது நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு இயக்குனர் சொல்கிறார், நான் இங்க அவர் தப்பிச்சிட்டோன்ற ஒரு உணர்வோடு வெளியே வரா, ஆனா தப்பிச்சிட்டோன்ற உணர்வு இருக்கிறத தவிர அவளுக்கு இல்லைன்னு பொழுது அவர் சொல்றாரு அதுக்கான விஷுவல் அங்க இல்லைன்ற. இது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படி ஒருத்தரால சொல்ல முடியும்னாக்கா அது எப்படிப்பட்ட ஒரு மனசான, அதாவது நீ காட்ட வேண்டும். அவர் சொல்றார், அதாவது நீங்க அப்படின்னா நீங்க அந்த லென்த் காட்டிருக்கணும். நீங்க அவர் ஒரு கிலோமீட்டர் ஓடி வர ஒரு ஃபீலிங் நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். ஒரு 10 விஷுவல் பல கரையிலிருந்து வர மாதிரியோ இல்லை கொஞ்சம் தூரம் வந்த மாதிரி, அப்படி கஷ்டமா பரவாயில்ல நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த ஒரு உணர்வு வர வேண்டும். அப்படி வரும்போது நீங்க அவ்வளவு லென்த் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா நான் அது போல ஒரு மியூசிக் இடம் இருக்குங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வீட்டுல இருந்து வெளியே வர உடனே ஒரு இடத்துல நிக்கிறா. அப்ப எப்படி நீங்க அந்த உணர்ச்சி கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது.
எனவே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்த கிருஷ்ணவம்சி என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, நான் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன் சார் நான். ஏன்னா வந்து இவர்கிட்ட வந்து இந்த நம்ம நினைக்கிறோம் சிலது படம் எடுக்கிறோம், இவர்கிட்ட பேசும்போது அது வந்து தப்புகள்லாம் நமக்கு தெரிய போயிடுது அந்த படத்துல. இப்படி எல்லாம் ஒரு உணர்ச்சி, அதாவது ஒரு சினிமா டைரக்டர் படம் எடுத்து முடித்த பிறகு அதுவும் வந்து ஒரு இசையமைப்பாளர்ன்றது அவங்க நினைக்கிற ஒரு சின்ன ஒரு டெக்னீஷியன் தான். அவங்களுடைய பல எடிட்டர் இருக்காங்க, பல விதமான எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு டெக்னீஷியன் கிட்ட போயிட்டு இவர்கிட்ட போகும்போது தான் எனக்கு குறை தெரிகிறது என்று ஒரு சொல்வாரே, ஆனால் அந்த ஆள் எவ்வளவு பெரிய மீடியத்தை வந்து எப்படி கடைச்சி வச்சிருப்பான்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனவே அது நிச்சயமாக இன்று புரியாவிட்டாலும் நாளை நிச்சயமாக அது புரியும். எனவே எனக்கு வருத்தம் எல்லாம் நினைக்க இன்னைக்கு இளையராஜாவுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மரியாதையோ மதிப்போ ரொம்ப ரொம்ப குறைவானது தான் நான் நினைக்கிறேன். அவர் எந்த விதத்துல அவர் மதிக்கப்படணுமோ, அவர் எந்த விதத்துல பெருமைப்படுத்தப்படணுமோ அது இன்னும் பெருமைப்படுத்த நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அவர்கிட்ட பேசும்பொழுதும் அவர்கிட்ட நீங்க இருந்து கேட்கும்பொழுது தான் ஆச்சரியம். நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொன்னார். மோகமுல் படம் வந்து நாங்க வந்து டபுள் பாசிட்டிவ் பண்ணிட்டு அவர்கிட்ட போட்டு காட்டும். நானும் என்னுடைய ப்ரொடியூசர் ஜானகிராமனும் போய் காட்டும் பொழுது நான் வந்து எனக்கு தெரியாது, அதாவது வந்து நான் எனக்கு முதல் அனுபவம். நான் ரெண்டாவது இந்த தொழில் சம்பந்தப்பட்டவனும் இல்லை, நான் வேற ஒரு தொழிலிருந்து வந்த ஒரு ஆள். எனவே நான் நினைச்சேன் இது போல படம் போட்டு காட்டும் பொழுது நான் பக்கத்துல இருந்து சொல்லணும் போல இருக்கு, இது போல என்ன நான் விரும்புறேன்றதை நான் சொல்லணும், இல்லை நான் என்ன சொன்னன்றதை மியூசிக் டைரக்டர் சொல்லணுன்றதுக்காக நான் அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். நான் அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், அது கும்பகோணத்துடைய பாஷையில பேசுறாங்க சார் சொல்றதுக்காக நான் விரும்பினேன். அவர் உடனே என் மேல ஒரு கை போட்டு அப்படி பேசாம சொன்னார். அப்புறம் நான் திருப்பி அவர் சொல்லுவார் போட்டிருக்கேன், எப்ப நான் கேட்க போறாங்க ரொம்ப ஆவலோடு காத்திருந்தேன். அந்த 2.5 மணி நேரம் அவர் ஒண்ணுமே பேசல. படம் பார்த்து முடிச்ச உடனே விறுவிறு எழுந்து போய் கார்ல ஏறி போயிட்டேன். அங்க வந்து ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, இவரை நீங்க ப்ரொடியூசரையும் டைரக்டரை வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வீட்டுக்கு போய் பேசும்பொழுது அவர் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு எனக்கு படம், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டு நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் வந்து நான் வேற மாதிரி நினைச்சிருந்தேன் உங்களை பத்தி அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் அதுதான் ரொம்ப மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன வந்து எந்த விதமான என்னுடைய தகுதிகளை பத்தி பார்க்காம என்னுடைய படத்தை பார்த்து என் மேல் ஒருத்தர் மரியாதை இருக்கிறாங்க, அதுதான் நம்ம உன்னதமானது நான் நினைக்கிறேன். அப்ப அவர் சொன்னார், இப்ப நாளைக்கு வேற ஒரு படத்துடைய இது போட்டிருக்கோம், நாங்க ரீதி கார்டிங் போட்டிருக்கோம், நாங்க அதை கேன்சல் பண்ணி நான் உங்களுடைய படத்தை நான் பண்றேன், அதுதான் நான் படத்துக்குரிய மரியாதை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படத்தை அடுத்த நாள் அவர் அந்த படத்துக்கு வந்து மாற்றி எங்களுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி ப்ரிப்பேர்டே கிடையாது. நாங்கள் ப்ரிப்பேர்டே இல்லாத ஆட்கள் வந்து நாளைக்கு நீங்கள் வரீங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு, ஏன்னா எனக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் இப்போ நான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு பண்ணுறதுக்கான ரொம்ப அளவுக்கு மீறி இடங்கள் இருக்கு, நீங்கள் நாளைக்கு போடுங்கன்னு சொன்னார். ஏன் சொல்ல வரேன்னாக்கா, இப்படி ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு விஷுவலாக பார்த்து அது வந்து ஒரு மியூசிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது அது ரொம்ப மிகப்பெரிய. இது வந்து ஒரு டியூன் போடுறது பெரிய கஷ்டம் இல்லை. டியூன் நீங்கள் 100 போட 100 டியூன் போட்டீங்கன்னாக்கா ஒரு டியூன் கிளிக் ஆகிடும். பட் இது அப்படி அல்ல. இப்படி அந்த சினிமாவில் வந்து எந்த உணர்ச்சி மேலோங்கி வர வேண்டும், எந்த உணர்ச்சி கீழோங்கி போக வேண்டும் என்றெல்லாம் அவருக்கு நீங்க அவர் அந்த மியூசிக் போடும்போது நீங்க எந்த விதமான டியூட்டும் கிடையாது, எந்த விதமான பேச்சும் கிடையாது. ஆனால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள், நீங்க நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக வந்திருக்கும் பொழுதுதான் அது நமக்கு. அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது என்ன பண்றாரு அவர் அந்த படத்துல வந்து இந்த தங்கமான ஒரு கதாபாத்திரம் வந்து தங்கமான கதாபாத்திரத்துக்கு வந்து ஒரு மியூசிக் வச்சிருக்காரு. அந்த தங்கமா கதாபாத்திரம் வந்து அந்த வரும்போதெல்லாம் அது வந்து அதுக்குதான ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி அவர் உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் வந்து நான் பின்னால பல தடவை பார்க்கும்போது தான் என்னுடைய படத்தை பார்க்கும்போது எனக்கு நான் உணர்ந்தேன். எனக்கு முதல் 10 தடவை பார்க்கும்போது நான் அதை உணர முடியல. ஏன்னா பல தடவை திருப்பி பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் வந்து ஒரு மனிதர் திங்க் பண்றார். இதுக்கு வந்து அவர் யாருக்கும் சொல்லலை. இப்போ நம்ம நினைச்சலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேலையெல்லாம் நம்ம அதிகமாக சொல்லுவோம். நான் இதெல்லாம் பாருங்க, நீங்க விட்டு போறீங்க, நான் 15,000 நான் படிக்கிற சார் சொல்லுவோம். இப்படிலாம் ஒண்ணுமே சொல்லாம அவர் வந்து எப்படி மற்ற படங்கள் பண்ற மாதிரி பண்ணாரு. ஆனா அவர் அன்னைக்கு கடைசி நாள் ஆகும்போது 12 மணி ஆச்சு. அப்ப கூட அவர் விடலை, நான் வந்து நான் பண்ணிதான் தீர்வு பண்ணார். பட் இருந்தாலும் இதை சொல்லாம இது வந்து சொன்னாலும் யாராவது போய் சொல்லுவான்ற மாதிரி இல்லாம அதை வந்து எனக்கு ஆராதனை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு உணர்ச்சி எனக்கு புரிந்தது. இப்படியெல்லாம் ஒரு சினிமாவை ஒரு பின்னணி இசையை வந்து இவ்வளவு சரியாக புரிந்து கொண்ட ஒரு மனிதர். அதாவது நமக்கு வந்து அது வந்து நான் நினைக்கிறேன் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய உன்னதங்கள் எப்படி சினிமாவில் சிவாஜி கணேசன் ஒரு உதாரணம்னாக்கா இளையராஜா ஒரு உதாரணம் நான் நினைக்கிறேன். இளையராஜா எப்படி வந்து இது சிவாஜி கணேசன் எப்படி வந்து என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு நடிகர் நம்ம வந்து தமிழ்நாடு படைத்திருக்கிறது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அது வந்து நினைச்சுனாக்கா நம்ம டைரக்டர்ஸே அது கட்டுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கலைஞரை வந்து நாம வந்து போயிட்டு ஒரு பெரிய உலக போய் நிக்க வைக்கிற ஒரு படம் நம்மளால எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞரை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தி நம்ம ஒரு உணர்வு சிருஷ்டி பண்ண முடியல. அப்படி வந்து நான் நினைக்கிறேன் இளையராஜா வந்து அடுத்த அப்படிப்பட்ட ஒரு எல்லாவற்றையும் உணர்ந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இது உள்ள ஒரு அதாவது மியூசிக்கலி வந்து அவர் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய இது வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத
ரொம்ப அமைதியானவர். அதாவது அதை போடும் பொழுதோ இதை பேசும் பொழுதோ தன்னுடைய மியூசிக் எப்படிப்பட்டது கவனிக்காத ஒரு ஆள். மியூசிக் நான் போடுவேன், அவ்வளவுதான். அது நீங்க என்ன வேணா பேசுங்க, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அவர் மியூசிக்கை தருகிறார். அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இப்போ பல மணி நேரங்கள் அவரோடு செலவழிக்கும் பொழுது அவருடைய பார்வை ரொம்ப விசாரமானது. இப்போ நான் வந்து இப்போ அடுத்த படமான பாரதிக்கு வந்து அவருடைய இசை இதுக்காக பண்ணும்பொழுது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதையை சொன்னேன். அந்த கதையை சொல்லும்போது திடீர்னு வந்து அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு சிங்கப்பூருக்கு ஒரு தடவை அவர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்னாரு, நான் இன்னைக்கு இந்த மேகம் கூட்டங்கள், அதாவது இங்கிருந்து சிங்கப்பூர் பறந்து கொண்டிருந்த பொழுது இந்த மேகமெல்லாம் வந்து ஒரு மாதிரி இந்த இதை வந்து இடிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் நினைச்சிட்டேன், பாரதி நினைச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அவருக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நினைக்க ஒரு நல்ல படங்கள் வரணும், ரொம்ப வந்து வித்தியாசமான படங்கள் வரணும்னா ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவ் மேன் இளையராஜா நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி, அப்படி அவருடைய இசையை பற்றி இப்படிப்பட்ட ஒரு நூல் வருவது இது ஒரு கண்டிப்பாக இலக்கியத்துக்கு ஒரு வழங்கி இருக்கும் நான்